வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து நம்ம 17வது நாள் போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டோம். தண்ணி ஊற்றிட்டு வல்லப கணபதி வந்து இங்கே பாருங்க பிரசாதம். இன்றைக்கி வந்து புளியோதரை, சக்கரை பொங்கல், ஒரு ஜாங்கிரி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து எலுமிச்சம்பழம் சாப்பாடு கூட இருந்துச்சு. யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். நான் வந்து புளியோதரை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிரசாதமாக. நல்லா போய் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்து திரும்பவும் நாகமாதா கோயிலுக்கு போயிட்டேன். நாகமாதா கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு நான் வந்து எதுனாலும் எப்போவுமே நாகமாதா கோயிலுக்கு தான் போவேன் அடிக்கடி. எந்த விசேஷனாலும் ஃபஸ்ட்டு நாகமாதா கோயில் தான். சிவன் கோயில் இது, சிவக்குடும்பம். அந்த கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல கோவில். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில். இங்கே வர அங்கே வந்து இந்த இன்றைக்கி இதான் பிரசாதம், அவல் பொரி, அதில் தேங்காய்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒன்று அடப்பிரதமைன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்கும், சாப்பிட முடியாத அளவுக்கு இனிப்பாக இருக்கும். அது அவ்வளோவா எனக்கு பிடிக்காது, இதுதான் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாகமாதா கோயிலில் வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதே இந்த பிரசாதம் வாங்கிறதுக்கு தான். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரசாதம். இதில் பாருங்கள், குங்குமம், சந்தனம், பூவு எல்லாமே இருக்கும். இந்த சந்தனம் ரொம்ப ஸ்பெஷலு. இந்த சந்தனத்தை வந்து நான் சந்தனக்கல் வச்சுருக்கேன், அதில் எடுத்து வச்சுருவேன். வச்சுட்டு திரும்ப கோயிலுக்கு போகிற வரைக்கும் இந்த சந்தனத்தை டெய்லி வச்சுக்குவேன். இந்த பிரசாதம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாகமாதா கோவிலில் ஸ்பெஷல் பிரசாதம். அங்கே தான் கொடுத்தாங்க பாருங்கள், இந்த பூவெல்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பூ கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் பாயசம் பண்ணியிருக்கேன். கடகடன் பண்ணிட்டேன், எப்படியோ கடகடன் பண்ணிவிட்டு வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம். நான் வீடியோ போட்டு இன்னையோட 1 வருஷம் ஆக போகுது. சப்ஸ்கிரைபர்லாம் கம்மியாக தான் இருக்குது. வியூவர்ஸ் வேணால் ஓரளவுக்கு போகுது. இந்த வருஷமாவது நான் நிறைய சக்ஸஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆளை பார்க்க போகணும்ல, கோவை பழனி ஆண்டவரை பார்க்குறதுக்காக போகணும். இப்போ போய் டைம் பார்ப்பேன், மணி 8 இன்னும் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். டைம் இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா டிஃபன் பண்ணலான்னு நினச்சேன், டிஃபனெல்லாம் பண்ணலை. இதெல்லாம் சாப்பிட்டு எப்படிங்க டிஃபன் பண்ணி என்னங்க பண்ண முடியும்? நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். பாயாசம் இருக்குது, அப்புறம் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, பூரி செய்யலான்னு நினச்சேன், செய்யலை. சாயந்தரமாக வேணால் செஞ்சுக்கலாம், மத்தியானத்துக்கு எதாவது செஞ்சுட்டு. பாயாசம் வேறு இருக்குது, அதனால் டிஃபன் செய்யலை. டிஃபன் செய்கிற வேலை கூட இல்லை. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் கோவை பழனி ஆண்டவரை போய் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் இன்றைக்கி திருப்தியாக. இன்றைக்கி நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது ரொம்ப பழைய ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி விஷ் பண்ணியிருக்காங்க. என் கூட படித்தவங்க, எங்கள் ஊர் பொண்ணு, இவங்கெல்லாம் பக்கத்து வீடு, அவங்களாம் கூப்பிட்டு என்னை இந்த வருஷம் விஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நிஜமாகவே மகிழ்ச்சியாக இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க. திரும்பவும் ஒரு தடவை உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.